Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last class, we have started digest system. So, digest system la நம்ம histology of histology கிடையாது, just structure of alimentary canal தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம last class we have seen about the buccal cavity, that is tongue, and then teeth. Even we have seen about the salivary glands இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் கமிங் டு த டீத் அப்படின்னு சொல்லும்போது இதில் டீத் ஹைஜீனிக்கா இல்லை அப்படின்னு வரும்போது what are the consequence we will see like டாட்டார் அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம் எல்லாமே வர ஆரம்பிக்கும்ன்றதை நம்ம சொன்னோம். கம்ஸ் எல்லாமே வீக் ஆகுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா டீத்தோட சாக்கெட் வந்து ஃபிக்ஸா இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா டீத் வந்து அந்த சாக்கெட்ஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும், எஸ்பெஷலி ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் teeth also. And then we have seen about the pharynx region and the trachea. ட்ரக்கியாவுக்கும் எப்படி வந்து ட்ரக்கியா வந்து ஓப்பன் ஆகுது, எப்படி pharynx வந்து ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுது. பிகாஸ் ஜஸ்ட் இமேஜின், ஸோ இதுதான் வந்து ஒரு காமனான பேசேஜ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு ஆக்சுவலி வந்து ட்ரக்கியாவுக்கு ரீச் ஆகும், இந்த பக்கம் வந்து நம்மளோட ஃபுட் பைப் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்குன்னா இந்த சைடு திஸ் இஸ் த நம்ம சொல்லிடணும் கிளாட்டிஸ் எபிக்ளாட்டிஸ் அப்படின்றது இந்த சைட்ல இருக்கும். ஸோ எபிக்ளாட்டிஸ் க்ளோசஸ் த கிளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணா கிளாட்டிஸை க்ளோஸ் பண்ணும், அதனால வந்து லங்ஸ் வழியா வந்து எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தென் வி ஹவ் சீன் அபவுட் த யூசோஃபேகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நம்ம தின்னா நல்ல லாங்கா இருக்கு நம்ம சொன்னோம். அண்ட் தென் வி ஹவ் சீன் அபவுட் ஸ்டொமக் விச் இஸ் சம்வாட் லைக் ஜே ஷேப்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் ஆஃப்டர் ஸ்டொமக் அப்புறம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்ல தே ஆர் ஹேவிங் கேஸ்ட்ரிக் ரூகே. கேஸ்ட்ரோ அப்படின்னாலே கட். ஓகே, கேஸ்ட்ரோ என்டிரோ எல்லாமே ஒரே மீனிங் தான், கட் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல வந்து ஃபோல்ட்ஸ் நிறைய இருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்காக லார்ஜ் ஃபோல்டு ஒரு ஃபோல்டு இருக்கணும் அப்படின்னா அதிகமாக நம்ம ஃபுட்டு எடுக்க அது நல்லா நமக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் பேக் மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஈவன் ஸ்டொமக் பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் பேக் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து எவ்வளோ எத்தனை கேஜி வரைக்கும் அதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 kg ஃபுட் வரைக்குமே அதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியும் ஸ்டொமக்கால. ஸோ அதுக்காக நம்ம அவ்வளோ சாப்பிட போறது கிடையாது. ஜஸ்ட் ஐம் சேயிங். ஓகே, த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்டொமக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவ் வி ஆர் கோயிங் டு see about the small intestine. ஸ்மால் இன்டெஸ்டினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்லேயே ஆல்ரெடி டைஜஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பட் ஏன்னா ஸ்டொமக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸ்டொமக்லயும் கொஞ்சம் மேக்ஸிமம் ஆஃப் த டைஜஷன் எல்லாமே நடக்குது. கம்ப்ளீட் டைஜஷன் முடியறது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அண்ட் லாஸ்ட் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றது வேஸ்ட் எக்ஸ்க்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் அந்த ஃபீசஸ்ல ஏதாவது நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் இருந்தது, கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா அதை அப்படியே எடுத்துரும். ஓகே, the small intestine assists in the final digestion and absorption of food. அதான் கொடுத்துருக்காங்க. கடைசியா வந்து ஃபைனல் டைஜஷன் நடக்கிற பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அண்ட் அந்த இடத்துல வந்து ஃபைனல் டைஜஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட நிக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் டைஜஷன் முடிஞ்ச உடனே வந்து அப்சார்ப்ஷன் ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ற பிளேஸும் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட சைஸை பார்க்கலாம். இட்ஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால். ஸோ நம்ம நினைக்கிறோம் ஸ்மால் இன்டெஸ்டைன்னா ஸ்மால் ரொம்ப சைஸ் வந்து சின்னதா இருக்கும், அதோட நேம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. அதனால லாங்கஸ்ட் அலிமெண்ட்ரி கெனாலே இருக்கிறதுலே லாங்கஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். பிகாஸ் நீங்க யூசோஃபேகஸ் எடுத்துக்கலாம். யூசோஃபேகஸ் ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் இருக்கும். தென் ஸ்டொமக் அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சைஸ் வந்து பெருசா இருக்குமே தவிர அதோட லென்த் நம்ம வந்து சொல்லலை. ஓகே, ஸோ லென்த் நம்ம சொல்லும் போது ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரி கெனால் நீங்க எடுத்துக்கிட்டாலே ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் நல்லா லாங்கா இருக்கும். அண்ட் ஹேஸ் 3 regions. மொத்தமா வந்து 3 regions இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூ ஷேப். ஸோ யூ ஷேப்ல இருக்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the first one is டியோடினம். அது டியோடினம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 centimeter லாங் இருக்கும்ன்றாங்க. ஸோ டியோடினம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். அதாவது ஸ்டொமக்குக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டார்டிங் இருக்கிற பிளேஸ் தான் வந்து டியோடினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே கிட்டத்தட்ட 25 centimeter லாங் இருக்குன்றாங்க. ஜஸ்ட் இமேஜின் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் நம்ம எடுத்தோம்னா 30 centimeter இருக்கும். ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 centimeter இருக்கு.
a long coiled middle portion called the jejunum. So jejunum நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா jejunum வந்து ரொம்பவே லென்த்தா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். You can see here இது 25 cm மட்டும்தான், but middle portion வந்து jejunum. Okay, so first one is the duodenum and second one is the jejunum and the last part is the ileum. இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம ஃப்ராக்ல நம்ம ஸ்டடி பண்ணோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். அதுல நம்ம வந்து ஜெஜுனம் பத்தி நம்ம மென்ஷன் பண்ணல, பட் இலியம் இருந்தது, டியோடினம் இருந்தது. ஜஸ்ட் அந்த வீடியோ ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்க, இல்ல நம்மளோட புக்ஸை டெக்ஸ்ட் புக்ஸை நீங்க வந்து திரும்பி பார்க்கலாம். திரும்பி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ டியோடினம் கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கு. இப்போ லாங் மிடில் ஜெஜுனமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.4 மீட்டர் லாங். 2.4 மீட்டர். ஸோ 1 மீட்டர் is equal to 100 சென்டிமீட்டர், ரைட்? அப்போ 2.4 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஸோ இருக்கிறதுலே இருந்து லாங்கா இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் போர்ஷன் தான், அதுதான் ஜெஜுனம். அண்ட் ஹைலி காயில்டு பார்த்தீங்கன்னா, அப்போ மற்றது நம்ம சொல்லும்போது டியோடினமா இருக்கலாம், இல்லை ஜெஜுனமா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு காயில் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் வந்து கம்மிங் டு த இலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலியம் வந்து ரொம்பவே காயில்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3.5 மீட்டர் லாங். காயில்டா இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் அதோட பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து லாங்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த காயில் ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் என்ன இருக்கு, அதோட சைஸ் அப்படின்றாலே அதோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 மீட்டர் லாங்ன்றாங்க. அப்போ இருக்கிறதுலே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலியம் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பார்ட். அண்ட் செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஜெஜுனம் தான். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த டியோடினம். ஸோ டியோடினமே 25 சென்டிமீட்டர் அண்ட் ஜெஜுனம் இஸ் 2.4 மீட்டர் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இலியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 மீட்டர். ஓகே, அண்ட் த வால் ஆஃப் த டியோடினம். ஸோ டியோடினமோட அந்த ஓரம் இருக்கும் இல்லையா, அந்த லேட்டரல் சைட்ஸ் இல்லைன்னா இந்த வால் அப்படின்ற கம்ப்ளீட் கவரிங் இருக்கும்ல, அதுதான் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா the wall of the duodenum has Brunner's gland. So they are having பொதுவாக ஒரு நேமிங் வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் ஆக்சுவலா அதை வந்து டேர்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரூனர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூனர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் அது டேர்ம் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் அந்த ஒரு நேம் நம்ம இது பண்றோம். லைக் மால்பிஜியன் டியூபிள்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து அதோட நேம் நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஆர்கனல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில ஆர்கனலுக்கு வந்து நம்ம அந்த சயின்டிஸ்டோட நேம் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கோல்கே பாடிஸ்க்கு நம்ம சொல்றோம். ஸோ லைக் தட் டியோடினம்ல அதோட ஒரு கிளாண்ட் இருக்கு, இட் இஸ் கால்டு ப்ரூனர்ஸ் கிளாண்ட் விச் செக்ரீட் மியூக்கஸ் அண்ட் என்சைம். ஸோ இந்த கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, கிளாண்ட்னாலே ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன், இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் சம்திங். அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், ஒரு ஹார்மோனலா இருக்கலாம், இல்லை என்சைம்ஸா இருக்கலாம், இல்லை சம்திங் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட். அதுதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன செக்ரீட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மியூக்கஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ டியோடினம்லேயே வந்து மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுது. மியூக்கஸ் பொதுவாகவே நம்மளோட அலிமெண்ட்ரி கேனால் நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி கவர்டு பை மியூக்கஸ். ஓகே, எதுக்காக மியூக்கஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் நம்மளோட ஸ்டொமக், நீங்க ஸ்டொமக் மட்டும் நீங்க எடுத்தீங்கனாலே அந்த ஸ்டொமக்ல HCl ஆசிட், HCl இஸ் ஆசிட். அந்த ஆசிட் வந்து நம்மளோட ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங் எல்லாமே வந்து டீக்ரேட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது ஆசிடா இருக்கிறதுனால சீக்கிரமா அதை அரிச்சிடும். ஓகே, அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஜஸ்ட் அந்த ஸ்டொமக் சுத்தி ஒரு மியூக்கஸ் லைனிங் இருக்கும். மியூக்கஸ் லைனிங் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பிஹெச் வந்து பிஹெச் ரொம்ப அசிடிக்கா இருந்தாலும் ரொம்ப பேசிக்கா இருந்தாலுமே வந்து அந்த மியூக்கஸ் லைனிங் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற அந்த ஆர்கன் வந்து பர்டிகுலர் ஆர்கனை டேமேஜ் பண்ணாம அது ப்ரொடெக்ட் பண்ணும் மியூக்கஸ் லைன். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க செக்ரேட் மியூக்கஸ் அண்ட் என்சைம்ஸ். இலியம் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட். ஸோ இலியம் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இட் நியர்லி 3.5 மீட்டர். இட்ஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஓப்பன் இன்டு த சீக்கம் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ ஒன்ஸ் நம்ம எப்படி வந்து ஸ்டொமக் முடியும் போது நம்ம டியோடினம் ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன் டியோடினம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இலியம் போர்ஷன் முடியும் போது அடுத்த போர்ஷன் என்ன, அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த ஆர்கன் என்ன அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் டிவைட் பண்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கம். ஓகே, ஸோ சீக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ரூனர் கிளாண்டோட இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம், சில டாபிக்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம். நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிசியாலஜி, ஹியூமன் பிசியாலஜில எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து 16 to 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஹியூமன் பிசியாலஜில வரும். அண்ட் யூ நோ தட் நீட்ல ஒரு கொஸ்டினுக்கும் வந்து 4 மார்க்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இஃப் யுவர் ஆன்சர் இஸ் ரைட் யூ வில் கெட் 4 மார்க்ஸ் அண்ட் இஃப் இட்ஸ் ராங் யூ வில் கெட் லைக் -25%. அதாவது 4 மார்க்ல இருந்து 1 மார்க் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். ஓகே,
அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். எஸ்பெஷலி ஹியூமன் பிசியாலஜி பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். நம்ம அனிமல் கிங்டம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் டிஷ்யூஸ் அண்ட் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் சிஸ்டம் நம்ம முடிச்சிருக்கோம். அண்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த அனிமல் கேஸ் ஸ்டடி லைக் எர்த் வார்ம், தென் காக்ரோச் அண்ட் ஈவன் ஃப்ராக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதுல இருந்து வர கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஹியூமன் பிசியாலஜி நீங்க எடுத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃப்ராங்கா சொல்லிடுறேன், டைரக்ட் கொஸ்டின்ஸ் பிசியாலஜில ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அந்த என்சைமோட நேம், இல்ல அதுல இருக்க ஒரு கிளாண்டோட இது கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹெச், இதெல்லாமே வந்து அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஒரு கிளாண்ட பத்தி நம்ம சொல்றோம்னா அந்த கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்? அண்ட் இதுல வந்து நம்ம எந்த போர்ஷன் நம்ம வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படி பார்த்தீங்கன்னா see here. So இது வந்து let me draw this. Let me take some other color. Yes. Here you can see இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட் மட்டும் இதுதான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இந்த மேல வந்து ஒரு ஷேப் ஒன்று கொடுக்குது இல்லையா அவுட்டர்ல, ஸோ திஸ் இஸ் கால்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். இது வந்து கம்ப்ளீட்டா லார்ஜ் இன்டெஸ்டைன் நம்ம சொல்லலாம். பட் அதுவே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி see this. See here. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு இன் பிட்வீன்ல let me take some other color. கிளியரா இல்ல. See here. ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபோல்ட் ஆகி ரொம்ப காம்பாக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்மால் இன்டெஸ்டைன். இது நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்றோம். And let us go to the next one. And the ileal mucosa. So the ileal mucosa has numerous vascular protections called villi. இது வந்து எந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இலியம்ல வந்து நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல we have seen that என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபைனல் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். இதுதான் நம்ம லாஸ்ட் சொல்லியிருந்தோம். டைஜஷன் நடக்கிற இடமும் அதுதான், அண்ட் ஃபுட்டு வந்து அப்சார்ப்ஷன் பண்ற பிளேஸும் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அதனால என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலியம் அப்படின்ற பார்ட்ல என்ன இருக்கு, எப்படி வந்து அந்த பார்ட்ல வந்து அப்சார்ப்ஷன் நடக்குதுன்றத கொடுக்குறாங்க. Now you can see this. And the ileal mucosa has numerous vascular protections. வாஸ்குலர்னா ஒரு டியூப் மாதிரி, வாஸ்னால தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். வாஸ்னாலும் டக்ட்னாலும் வெசல்ஸ்னாலும் கேபிலரிஸ்னாலும் ஒரே மீனிங் தான், டியூப். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு இலியம், இதுல வந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் வாஸ்குலர் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு வில்லை. இந்த வில்லை அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். ஓகே, ஒரு ஃபிங்கர் லைக் அப்பியரன்ஸ்ல தான் அது ஆக்சுவலா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் அ வில்லஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்குலர் ப்ளூரல் தான். அண்ட் கால்டு வில்லை விச் ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த எதுக்காக வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங்ல இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே இருந்துட்டு போகலாம், ஆனா ஏன் வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கும் ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபோல்ட் ஆகி இருக்கும் போது என்ன ஆகும்னா அதோட சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இப்போ வீட்டுல வந்து தண்ணி நம்ம கீழே ஊத்திடுச்சு அப்படின்னா, தரையில ஊத்திடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஸ்மால் கிளாத்தை வச்சு அதை துடைக்கிறதுக்கும் ஒரு பெரிய கிளாத் மாதிரி வச்சு ஒரே இதுல துடைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா நீங்க எவ்வளவு தூரம் வந்து கவர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணும். ரைட், அதே மாதிரி தான். ஸோ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா ஃபோல்ட் ஆகி இருக்கிறதுனால அது ஈஸியா வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு
டெக்னிக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ விச் ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் த செல்ஸ் லைனிங் த வில்லை. ஸோ இந்த வில்லையை சுற்றி இருக்கிற செல் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடியூஸ் நியூமரஸ் மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு மைக்ரோ வில்லை. அந்த வில்லையை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் இருக்கு. ஸோ அதனால அதை என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கிறதுனால மைக்ரோ வில்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. giving a brush border appearance that increases surface area enormously. See here, அந்த மைக்ரோவில்லையோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பிரஷ் பார்டர் மாதிரி இருக்கு. நம்ம பிரஷ் நம்ம நார்மல் நம்ம பிரஷ் டூத் பிரஷ் நீங்க எடுத்தீங்கன்னா இல்ல நார்மல் நீங்க பிரஷ் எடுத்தீங்கன்னா அந்த டிப்ஸ் எப்படி இருக்கும், அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த இந்த வில்லையோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல அந்த மைக்ரோ வில்லை பாத்தீங்கன்னா அந்த பிரஷ் பார்டர் மாதிரி இருக்கு. ஓகே, அந்த பிரஷ் பார்டர் இருக்கிறதுனால அது அது எதுக்காக நம்ம யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதுவும் வந்து சாதாரண கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றது கிடையாது, எனார்மஸ்லி அதிகமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இந்த இலியம் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அலாங் வித் வில்லை, இந்த வில்லையோட சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அலாங் வித் வில்லை த இலியல் மியூகோசா ஆல்சோ கண்டெயின் மியூக்கஸ். ஸோ இந்த இலியல் மியூகோசா நம்ம இப்பதான் சொன்னோம், அலிமெண்ட்ரி கேனல்ல மேக்ஸிமம் எல்லா ஆர்கன் நம்ம சொன்னாலுமே வந்து எல்லாமே மியூக்கஸ் கவர் பண்ணியிருக்கோம், மியூக்கஸால லைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இலியம் மியூகோசா என்ன பண்ணுதுன்னா கண்டெயின் மியூக்கஸ் செக்ரேட்டிங் காப்லெட் செல்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் நீட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன்ல இருந்து இருக்கக்கூடிய செல்ஸை பத்தி கேட்பாங்க. லைக் பாத்தீங்கன்னா குப்லர் செல்ஸ், காப்லெட் செல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாமே நம்மளோட ஆர்கன் சிஸ்டம்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது நம்ம வில்லையை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து தே ஆர் கிவன் காப்லெட் செல்ஸ் and lymphoid tissue known as paired patches which produce lymphocytes. எதுக்காக வந்து digestional lymphocytes தான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா once again to prevent us from infection. நம்ம இன்கேஸ் ஃபுட்ல ஏதாவது பாக்டீரியாஸோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டொமக்ல இருக்க HCl வந்து அதை கில் பண்ணிடும். பட் அதே தாண்டி ஏதாவது இருக்கும்போது இந்த லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூல இருக்க இந்த பேர் பேச்சஸ்ல இருக்க அந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த பேத்தோஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த காப்லெட் செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, லைக் வைன் கிளாஸ் மாதிரி இருக்கும்னுவாங்க. வைன் கிளாஸோட இது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டெம் நல்லா வந்து மூவிஸ்ல தான் நீங்க பார்த்துருக்கலாம். ஸ்டெம் வந்து நல்லா லென்த்தியா இருக்கும். சாரி எக்ஸாக்டா வரல. ஸோ ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தியா இருக்கும், இதை விட நல்லா லென்த்தா இருக்கும். அண்ட் பாட்டம் பாத்தீங்கன்னா பாட்டம் இப்படி நம்ம ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கப் பாத்தீங்கன்னா டாப்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரைட், எக்ஸாக்டா நான் இது பண்ணல பிகாஸ் மவுஸ் அந்த அளவுக்கு சரியா இதாகல. ஸோ ஜஸ்ட் மேனேஜ் இட், பட் யூ கேன் சி திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஆக்சுவலா இருக்கும் காப்லெட் செல்ஸ், அதனால இது கொடுத்துருக்காங்க. And the wall of the small intestine bears crypts between the base of the villi called crypts of Lieberkühn. இது இந்த இடத்துல ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா the wall of the small intestine ஓட வால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பேஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் கால்ட் crypts of Lieberkühn. Okay, and then we will go to the next one. So next we are going to see about the large intestine. லார்ஜ் இன்டெஸ்டைன்ல என்னென்ன இருக்கு? லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இப்ப நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லும்போது இட் இஸ் டிவைடட் இன்டு டியோடினம், ஜெஜுனம் அண்ட் இலியம் நம்ம சொன்ன மாதிரி. இப்போ நீங்க லார்ஜ் இன்டெஸ்டைன் நீங்க எடுத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்ல என்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீக்கம், கோலன் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரெக்டம். அண்ட் ரெக்டம் எண்ட்ல தான் நமக்கு ஏனஸ் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீக்கம் அப்படின்றது தான் we have discussed in the like 1 or 2 slides before நம்ம பார்த்திருந்தோம். ஸ்மால் இன்டெஸ்டைனோட இலியம் ரீஜியன் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஓபன் ஆகும்போது அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட இலியம் ரீஜியனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கவங்க தான் இந்த சீக்கம். ஓகே, திஸ் இஸ் தி சீக்கம். அண்ட் சீக்கம் அடுத்து இருக்கிறது கோலன் அண்ட் the last one is the rectum. Okay, the cecum is the small blind pouch like structure that opens into the colon. இது வந்து இந்த சீக்கம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்றாங்க. இது எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கோலன்ல ஓப்பன் ஆகுது. அண்ட் இட் possesses a narrow finger like tubular projection.
ஒரு நேரோ ஃபிங்கர்னா ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ possess a finger like tubular projection called vermiform appendix. The vermiform appendix we have already seen. Let me show the picture. See this. See இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, let me highlight this. நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் நம்ம கம்ப்ளீட் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் இதுல. இந்த லார்ஜ் இன்டெஸ்டோட சீக்கம், see this, அந்த சீக்கமோட இந்த சீக்கம் ரீஜன்ல தான் ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அப்பெண்டிக்ஸ். ஓகே, இதுதான் நம்ம அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர் இட் இஸ் கால்டு vermiform appendix அப்படின்னு சொல்லலாம். vermiform appendix. ஓகே, both cecum and vermiform appendix are large in herbivorous animals. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த சீக்கம் அந்த vermiform appendix இது ரெண்டுமே வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசா இருக்குன்றாங்க. சைஸ் வந்து நம்ம மற்ற அனிமல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது கார்னிவோர் அனிமல்ஸ் சொன்னாலும் இல்லைன்னா வந்து ஆம்னிவோர்ஸ் நம்ம சொன்னாலுமே வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய சைஸா இருக்காது. பட் ஆனா வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல் நம்ம சொல்லும் போது அதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ கண்டிப்பா அதோட சைஸ் வந்து நல்லா லார்ஜா இருக்கு அப்படின்னா ஷோர் இட் மே ஹாவ் சம் ஃபங்க்ஷன். அதுக்குன்னு சில பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுல என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் ஆக்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் செல்லுலோஸ் டைஜஷன். ஏன் நமக்கு வந்து செல்லுலோஸ் டைஜஷன் ஆகாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் டவுட் மேபி உங்களுக்கு வரலாம். நம்ம கீரை சாப்பிட்றோம், காய்கறி எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் செல்லுலோஸ் அப்படின்றது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இட் இஸ் பிரசன்ட் இன் த கிரீன் லீவ். எஸ்பெஷலி நம்ம கீரை அதெல்லாம் சாப்பிட்றோம்னா அது வந்து செல்லுலோஸ் இருக்கும். அப்ப நம்ம வந்து செல்லுலோஸ் நம்ம டைஜஷன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லுலோஸ் நம்ம டைஜஷன் பண்ண மாட்டோம். நம்ம பாடி வந்து செல்லுலோஸ் டைஜஷன் பண்ணாது. பிகாஸ் we don't have any enzymes. அந்த செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் நம்ம பாடியில கிடையாது. செல்லுலேஸ்ன்ற என்சைம் நமக்கு இல்லை. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த அனிமல் வந்து டைஜஷன் பண்றதுக்கு வந்து செல்லுலேஸ், இந்த ஹெர்பிவோரஸ் அனிமல் எல்லாமே வந்து செல்லுலேஸ் இருக்கும். அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே செல்லுலேஸ் இருக்கும். பட் நமக்கு வந்து செல்லுலேஸ் அப்படின்ற என்சைம் இருக்காது. அதனாலதான் வந்து நீங்க கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரையில இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டும் தான் நம்ம பாடி எடுத்துக்குமே தவிர மீதி இருக்கிற அந்த அந்த செல்லுலோஸ் அது எல்லாமே வந்து நம்ம பாடி டைஜஷன் பண்ண முடியாது. அதனால இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அப்படியே வந்து வெளியே ஃபீக்கல் மேட்டர்ல ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ஆக்ட் ஆஸ் an important site for cellulose digestion with the help of symbiotic bacteria. ஆக்சுவலி அந்த அப்பெண்டிக்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ சீக்கமா இருக்கலாம் இல்லை ஈவன் அப்பெண்டிக்ஸா இருக்கலாம், ரெண்டு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா we are having many good bacteria, symbiotic bacteria அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ இது எப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் வந்து சில பேக்டீரியல் ஆக்ஷனால தான் சில இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வரும். அப்பெண்டிக்ஸ் வந்து அப்பெண்டிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அப்பெண்டிட்டிஸ் ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்து அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். இன்ஃப்ளமேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது பிரேக் ஆயிடும். அப்படி ஆச்சுன்னா நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு டோட்டலா வந்து டேமேஜ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வரும்போதே சில சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம காட்டும். ஸ்டமக் பெயின் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு டாக்டர் என்ன அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படின்றத ஈஸியா சொல்ல முடியும். தென் அப்பெண்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி மூலமா ரிமூவ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ வி நீட் நாட் வரி அபவுட் த அப்பெண்டிக்ஸ். பட் ஆனால் அந்த ஹெர்பிவோர் அனிமல் பார்த்தீங்கன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது பொதுவாக எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னா சிம்பியாட்டிக் பாக்டீரியா இருக்கும். சிம்பியாட்டிக் பாக்டீரியா இருக்கிறதுனால அந்த அனிமல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஸோ இது நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்ட்ரக்சர் நீங்க எடுத்தீங்கன்னா இது லார்ஜ் இன்டெஸ்டைன் அசெண்டிங் போர்ஷன். இது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து சீக்கமோட அட்டாச் ஆகிற பிளேஸ். அதுதான் வந்து ஸ்மால் போர்ஷன், ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் த சீக்கம் அண்ட் அப்பெண்டிக்ஸ் and this is the appendix. Okay, and now we will go to the next one. The colon is divided into 4 regions. So colon வந்து இப்போ நம்ம சீக்கம் பார்த்தாச்சு. The next part of large intestine is the colon. Okay, so colon வந்து மொத்தம் 4 region டிவைட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ascending, a transverse and a descending part, and the last one is sigmoid colon. Okay,
So descending part and sigmoid colon. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். Ascending, transverse, descending, and then a transverse. Ascending இருக்கு, then transverse structure, and then you can see a descending, and last part பாத்தீங்கன்னா sigmoid colon. இதுதான் வந்து ஒரு 4 region வந்து பிரிக்கிறாங்க colonல, and the colon is lined by dilation called haustra. சிங்குலர்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is nothing but called haustrum. இப்போ இந்த ascending and descending இதுல வந்து நம்ம தெரியுதா, நம்ம இந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, ஸோ இந்த போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசெண்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க, அண்ட் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அண்ட் பட் மற்ற இதை வந்து கொடுக்கல. ஆனா நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். see this ascending, transverse, descending, and the sigmoid up colon. இந்த போர்ஷன் இருக்குல்லையே எப்படி திரும்புது இல்ல, so this is nothing but sigmoid portion. இதுதான் வந்து 4 ரீஜியனா வந்து 4 ரீஜியன்ஸா வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, colon is lined by dilation called haustra. அந்த லைனிங் உள்ள இருக்கிற டைலேஷன் அப்படின்னா மூவ்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஹாஸ்ட்ரான்றது சொல்றாங்க. and the S shaped sigmoid colon or pelvic colon open into the rectum. so அதுல வந்து ரெக்டம்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாக்குறதுக்கு ஒரு எஸ் ஷேப் மாதிரி கர்வ் ஆகி வர்றதுனால they just called it as a pelvic S shaped sigmoid colon. sigmoid அப்படின்னா அந்த கர்விங், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா ரெக்டம். ரெக்டம் இஸ் கன்சர்ன்ட் வித் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபீசஸ். ஸோ பொதுவாகவே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுன்னா இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதுல தான் ஆக்சுவலா வந்து சேரும். ஓகே, அண்ட் ரெக்டம் ரீஜன் வந்து ஏனஸ்க்கு பிஃபோர் ரீஜன். ஓகே, இந்த ரெக்டம் ரீஜன் வந்து ஃபீசஸை ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜா வச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் we have that feeling for feces, ஸோ அந்த ஃபீசஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்டம் ரீஜன் வந்து ஏனஸ்க்கு எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ ஏனஸ் வந்து outside of the environment excretion ஆகும். இதுதான் வந்து நார்மலான ஒரு ப்ராசஸ். ரெக்டம் இஸ் கன்சர்ன்ட் வித் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபீசஸ். வேஸ்ட் ஃபீசஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட் மெட்டீரியல் நம்ம பாடியில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அன்டைஜஷன் ஆகாத இல்லைன்னா நம்ம பாடியில எதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு ஒதுக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம ஃபீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். the rectum open out to the anus. ஸோ ஏனஸ் மூலமா லாஸ்ட் வந்து ரெக்டம் வந்து ஓபன் பண்ணுது, ஏனஸ் தான் ஓபன் பண்ணுது. ஓகே, ஸோ ஏனஸ் மூலமா and we can the waste material is expelled out. See this, see here the rectum irukku, ascending irukku, and then transverse, and then descending, and the sigmoid colon. அங்க இருந்து ரெக்டம் இருக்கு, அந்த ரெக்டம்ல தான் நம்ம சொன்ன மாதிரி ஃபீசஸ் மெட்டீரியலை டெம்பரரியா வந்து ஸ்டோர் பண்ற பிளேஸ் இதுதான். and the last one is the anus. so anus மூலமா excrete ஆகும். Okay students, here we end up this session and we will continue in the next session. Thank you.